Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் என்னோட அனுபவத்தில் ஒரு சில பியூட்டி டிப்ஸில் பார்க்கலாமா. இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் நல்லா சாஃப்டாக பட்டு போல் இருக்கணும். அதே சமயத்தில் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகணும். ஹேர் வந்து நல்லா சில்கியாக இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் நடக்கிறதுக்கு, ஸ்பிளிட்டன்ஸு, ட்ரைனஸ் இதெல்லாமே சரியாகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் ஒன்று ரெடி பண்ணலாமா. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் பேக்குக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த உளுந்து பார்த்திங்கன்னா ஹேரை நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். ஹேர் ட்ரை ஆக விடாமல் நல்ல ஒரு ஈரத்தன்மையாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹேர் நல்லா அடர்த்தியாக நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயமும் நம்மளுக்கு வந்து பொடுகு வராமல் பாதுகாக்கும். ஹேரை நல்லா சில்கியாக மாற்றுறதோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் இருக்குல்லையே, அது வந்து 3 பூ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பன்னீர் ரோஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேரை பளபளப்பாக மாற்றி கொடுக்கும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். அதே சமயத்தில் நம்மளுக்கு முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக சின்னதாக ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த செவ்வாழைப்பழம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக ஹேர் நல்ல க்ரோத்தாக அடர்த்தியாக வளர வைக்கும். ஏன்னா நம்மளுக்கு இதில் நிறைய ஊட்டச்சத்து இருக்கிறனால நம்மளுக்கு வந்து சூப்பரான ஹேர் வளர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரைனஸாக ஸ்ப்ளிட்டன்ஸாக இருக்கிற ஹேரை சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். அடுத்ததாக ஒரு ஆலிவேரா எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா முழுசாக நம்ம தோலோடையே சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கிறதுனால நம்ம தோலோடையே சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஆலிவேரா பார்த்திங்கன்னா ஹேரை நல்லா உடையாமல் ரொம்ப மென்மையாக சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். ஈரத்தன்மையோடு நம்ம ஹேரை வச்சுருக்கோம். ஸ்ப்ளிட்டன்ஸ் வர விடாமல் இருந்தால் தான் ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் பன்னீர் தான். இந்த பன்னீரும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா திக்கான பால் கூட சேர்த்துக்கலாம். இந்த பன்னீரில் நம்மளுக்கு நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. ஹேர் வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ட்ரையாக இருக்கிற ஹேரை பளபளப்பாக மாற்றி கொடுக்கும். ரொம்ப ட்ரைனஸாக சிக்கோட நிறைய தலை கூட சீவ முடியாமல் இருக்காங்க பாருங்கள். அவங்க இந்த பேக்கை ட்ரை பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ஹேர் கிடைக்கும். இதை நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா தண்ணி நம்ம வெந்தயம்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ரொம்ப ஸ்மூத்தான அதே சமயத்தில் நிறைய ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஒரு ஹேர் பேக் ரெடியாக இருக்குது. இது நீங்கள் நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ண தேவையில்லை. அப்படியே நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இன்னும் கூட க்ரீமியாக கிடைக்கும். இது வந்து ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரூட்லேருந்து ஃபுல் முடி வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். சிக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல வாட்டரில் அலசிடுங்க. அதுக்கப்புறமா மைல்டான ஒரு ஷாம்பை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாரத்தில் 2 டைம்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஹேர் கூட சாஃப்டாக மாறிடும். அதே சமயத்தில் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி ஹேர் நல்ல பளபளப்பாக ஸ்மூத்தாக இருக்கும். ஹேர் சீக்கிரமாக க்ரோத் ஆகும். இந்த மாதிரியான ஹேர் பேக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஹேர் க்ரோத் நடந்தது. அதுக்கப்புறம் ஹேர் கட்டிங்லாம் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் பழைய மாதிரியே எனக்கு வந்து ஹேர் வளர்ந்துருக்கு. நடுவில் கொஞ்ச நாள் வைரல் ஃபீவர் வந்ததுக்கப்புறம் ஹேர் ஃபால் ஆச்சு. திரும்பவும் நான் வந்து இந்த மாதிரியான ஹேர் சிரம் ஹேர் பேக்லாம் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்ல ஒரு ஹேர் க்ரோத் நடந்திருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரியான ஹேர் க்ரோத் நடக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய ஹேர் கேர் ரெமெடிஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்த்து ட்ரை பண்ணலாம். இந்த ஹேர் பேக் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நல்ல ஒரு ஹேர் க்ரோத் நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஹேர் மாதிரியே உங்களுக்கும் நல்ல ஒரு ஹேர் க்ரோத் நடக்கணும் அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா ரெமெடிஸும் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் யார் இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் காத்திருப்பேன். தேங்க்யூ.